ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. நான் வந்து என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. இது பாருங்க, நேற்று புட்டு செஞ்சேன், அரிசி மாவு புட்டு. அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நாட்டு சக்கரை, தேங்காய், நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், காலைல சாப்பிட்றதுக்கு எனக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடணும். இது வந்து பாருங்க, நம்ம வந்து சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்கு பாருங்க. சட்டியில் வடிக்கும் போது அந்த வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த கஞ்சி தண்ணி வரும். அது வந்து உடனே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும், இல்லைன்னா வந்து கெட்டி ஆயிரும். உடனே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு கிளாஸ் அது குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் வந்து சாந்திகீர் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வடிச்ச கஞ்சி தண்ணி வந்து அப்படியே இந்த கேனில் ஊற்றி வைப்பாங்க. நம்ம இந்த டீ கேத்தல் இருக்குல்ல, அது மாதிரி வந்து இதில் ஊற்றி வைப்பாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. போகிறவங்க எல்லாருமே குடிச்சுக்கலாம். அந்த அந்த இதுதான் இது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பாருங்கள், சாப்பாடு இருக்குது. இங்கே வந்து துவையல், அப்படியே கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டேன். தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இது வந்து இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வச்சேன்னா, கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் நான் தான் சொல்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து சாம்பார், நேற்று வச்ச மிச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது. தோசைக்கு வந்து நான் தொட்டு சாப்பிட்றேன். அதாவது எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னு தெரியுமாங்க, இது கூட வந்து பயறு போட்டு வச்சாதான் பிடிக்கும். இந்த தட்டாம்பயிறு, கருப்பு சுண்டல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயிர் போட்டு வச்சாதான் வந்து அவங்களுக்குலாம் பிடிக்கும். நான் வந்து இன்னைக்கு பயிர் போடாமல் வந்து வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிட்டேன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இன்னைக்குள்ள சாப்பாடு. இன்னைக்கு வந்து இது குடத்துல இருக்கு தண்ணி. அப்புறம் இது வந்து நான் விளக்கி வச்சிருக்கேன் பாத்திரம். எவ்வளவு கிளீனா விளக்கி வச்சிருக்கேன் மாதிரி பாத்திரத்தை. ஆமா. இன்னைக்கு வந்து காய் பொரியல் பண்ணல, ஏன்னா லேட் ஆகி போச்சு. நீ இதுக்கு மேலே வந்து கீரை இருக்குது, முருங்கைக்கீரை கூட இருக்குது, பொரியல் பண்ணலாம் அப்படின்னா அது க்ளீன் பண்ணணும், அப்புறம் லேட் ஆயிரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மசாலா பொடி வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஆர்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு கொடுக்கணும். அதனால் இன்னைக்கு வந்து அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். அதனால் எனக்கு வந்து சிம்பிளான சமையலையும் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சனிக்கிழமை சமைச்சிருக்க சமையல். அப்புறம் நாளைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் வந்து மீன் வாங்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நம்ம ஸ்ரீ கைலாஷ் வந்து நாளைக்கு பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னடா சமைக்கலாம் நாளைக்கு? பிரியாணியா? மீன் வாங்கி சமைப்பா? ரொம்ப நாள் ஆச்சு. மீன் தான் போன வாரம் மீன் வாங்கலே. போன வாரம் குடல் குழம்புல நம்ம வச்சோம். சரி, அப்போ பார்க்கலாம் நாளைக்கு வந்து என்ன சமைக்கிறோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து சிம்பிளான சமையல் தான் நம்ம வீட்டில். அதுக்கப்புறமேட்டு நம்ம பூப்போல் சமையல் சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.